வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். ரீசென்ட்டா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பற்றி ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்குங்க. ஸோ அதைப் பற்றி ரீசென்ட்டா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மேடையில பேசி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அதற்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெண் ஏதோ ஒரு இடத்துல கார விட்டு இறங்கி அவங்க ஸோ அந்த கார் கண்ணாடியில ஏதோ பார்த்துட்டு அவங்க நகர்ந்து போறாங்க. அவங்களுடைய டிரெஸ் அரையும் குறையுமா இருக்குது அப்படின்னு சொல்லி இணையத்துல ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதோட கேப்ஷன்ல இது யார் தெரியுதா? அப்படின்ட்டு சொல்லி ஒரு சிலர் அதைப் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ரீசெண்டா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசியிருக்காங்க. மேடையில பேசியிருக்காங்க. இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. அப்படி இருந்தா என்ன தப்பு இருக்கு? ஸோ ஒரு பெண்ணுடைய உடை, தோற்றம் இத வச்சு நீங்க எப்படி மதிப்பிடலாம்? இது உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா? ஸோ ஒரு லீடர தான் நெறைய அந்த தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த தன்மைய தான் இந்த இடத்துல குறிக்குது. ஒரு பெண்ணை பற்றி தப்பா பேசக்கூடிய ஒரு லீடர் செய்யக்கூடிய அந்த தவறுகளால் அவங்களுடைய தொண்டர்களும் அதே தான் செய்வாங்க அப்படின்ட்டு கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி அது நானா இருந்தா கூட என்னங்க பிரச்சனை? யாரோ ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய அன்றாட வாழ்வியல்ல அந்த பெண் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய வீடியோவ தூக்கிட்டு இது யார் தெரியுதா? அப்படின்ட்டுலாம் ஒரு பெண்ணை பற்றி தப்பா பேசுறது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அப்படின்ற ஒரு பாணியில அவங்க திட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த சனி, ஞாயிறு அப்படின்ட்டு வந்துட்டாலே போதும். ஸோ அவங்க அவதூறு வீடியோக்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பொய் வீடியோக்களை பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு அவங்க கடுமையான தாக்கை தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாரி எல்லாம் ரீசென்ட்டா ஒரு மேடையில அவங்க ஏறி பேசியிருந்தாங்க. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே 2த்தையும் பயங்கரமா விமர்சனம் படுத்தியிருந்தாங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஸோ இவங்களுடைய வீடியோக்களும் இணையத்தில பயங்கரமா சர்க்குலேட் ஆச்சா, இதைப் பற்றி நெறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நெறைய பேர் கீர்த்தனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான், "இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? இதுலயும் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடி, நீங்க இந்த பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுமா? இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியலையா?" அப்படின்ட்டு நெறைய பேர் கீர்த்தனா அவர்களுக்கு சார்பாக ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இத தாண்டி கீர்த்தனா அவர்களே சில கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருக்காங்க. அதுல அவங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ட்டு தான் இந்த இடத்துல பொருட்படுத்த முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய தவறை சுட்டி காண்பிக்கும்போது, கண்டிப்பா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டைரக்ட்டா எல்லாரும் அந்த பெண்ணை எதிர்ப்பாங்க. தவறு செய்திருக்கக்கூடிய பெண்ண. ஆனா, அந்த பெண்ணுடைய படிப்பு, உடை சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இன்னும் சிலது இருக்கு இல்லையா? அதை வச்சு கான்ட்ரோவர்சி பண்ணும்போது, கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு தான் நெறைய சப்போர்ட் கிடைக்கும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாரி தான் இப்போ இந்த இஷ்யூ மாறி நிக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் இந்த சோசியல் மீடியால பேசக்கூடிய பெர்சன்ஸ் பேசுறாங்க பாருங்க. இந்த இடத்துல நியாயத்தை பேசினா யாரும் எதை பத்தியும் நம்ம பொருட்படுத்த போறதில்ல. கரெக்ட்டுப்பா நியாயமா பேசிட்டாங்கன்ட்டு போயிடலாம். ஆனா ஒரு சிலர் வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள கொச்சையா பேசும்போது, அது உண்மையாவே நம்மளுக்கு பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விடுது. "ஏன்யா இருக்கிறத பேசுங்கயா" அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுத்துட்டு, இன்னொரு கட்சியில என்ன நடந்தாலும் அது ஒரு தப்பான மோட்டிவ்ல பார்க்கறது, என்ன மாரியான ஒரு மனநிலைன்றது எனக்கு சுத்தமா தெரியலங்க. ரீசென்ட்டா அந்த கீர்த்தனா அமைச்சருடைய அந்த வீடியோ வைரல் ஆச்சா? ஸோ இதை வைத்து பேசக்கூடிய அந்த கான்ட்ரோவர்சி பெர்சன்ஸ், அதாவது இவங்க டிவிகே அமைச்சர், இவங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அந்த பெண்ணை பற்றி பேசக்கூடிய அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு சிலர் என்ன பேசிட்டு வராங்கன்னா, இந்த பெண் வேணுமெனே அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே அதாவது விளம்பரப்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த மாரியெல்லாம் யாரும் இந்த பெண்ண விமர்சனப்படுத்தல. யாரும் அந்த மாரியெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, "இதுல இருக்கிறது யாருன்னு தெரிகிறதா? கீர்த்தனா அமைச்சர்" அப்படின்ட்டுலாம் யாரும் ஷேர் பண்ணல. இவங்களே அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால நம்ப முடியுதா? அவங்களும் அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது, வேணுமென்ட்டே ஒரு பெண்ணை இழிவுபடுத்தணும். அந்த பெண் ட்ரெஸ் அரைகுறையா போட்டுருக்கா. அதை அமைச்சர் கூட ரிலேட் பண்ணி விட்டா, ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் அந்த பிற்போக்குத்தனத்தையே வச்சுக்கிட்டு அந்த பெண்ண திட்டுவாங்க. அமைச்சர் என்ன இந்த மாரி அரைகுறை ட்ரெஸ் போட்டுன்னு இந்த மாரிலாம் நம்ம தமிழ்நாட்ட அசிங்கப்படுத்திட்டு வராங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் திட்டுவாங்க அப்படின்றதுக்காக, வேணுமெனே இது யார் என்று தெரிகிறதா? அமைச்சர் கீர்த்தனா அப்படின்ட்டு வேணுமெனே ஷேர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் முட்டு குடுக்குறது. ஸோ ஏன்னா, இது எல்லாருக்குமே ட்ரிகர் ஆயிடுச்சு. பெண்ணை பத்தி இந்த மாரிலாம் தப்பா பேசக்கூடாது அப்படின்றது கூட அப்புறம் முட்டு குடுக்குறது. இல்ல இது அவங்களே அவங்களை பற்றி விளம்பரப்படுத்திட்டு வராங்க. ஸோ அவங்க ஒரு எம்பத்தி கிரியேட் பண்றாங்க. அடுத்தவங்க தவறுதலாக பேசுறாங்கன்ட்டு ஒரு எமோஷனலான சேடான விஷயத்த வச்சு அவங்க கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, இந்த மாரிலாம் மாத்தி பேசிட்டு வராங்க. ஸோ இந்த மாரி பேசுறது சுத்தமா ஒத்து வராதுன்ட்டு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன்னா, லிட்டரலி தெரியுது அந்த பெண்ணை பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு வீடியோவ வச்சு. வேற ஒரு பெண்ணுடைய வீடியோ வச்சு. ஸோ அந்த வீடியோ கூட அந்த அளவுக்கு தப்பானது கிடையாது. ஒரு பெண் நார்மலா எப்படி வெஸ்டர்ன் சைட்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அவங்க ட்ரெஸ் போட்டு கேஷுவலா அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதை ஷேர் பண்ணி தமிழ்நாட்டுடைய மானம் பறக்குது. தமிழ்நாட்டுடைய அமைச்சர் இந்த மாரிலாம் செய்யலாமா? அப்படின்ட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே இது எல்லாமே தவிர்க்கத்தக்கது. ஸோ ஆல்ரெடி அமைச்சர் கீர்த்தனா அவர்களே சொல்ட்டாங்க. நீங்க என்ன அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணா ஒரு பிரச்சனையும் இல்ல.
ஸோ அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணா, ஒரு தனி மனித தாக்குதல் பண்ணா, அது வந்து என்னன்ட்டு எடுத்துக்கிறது? ஸோ உங்களுக்கு வந்து இந்த அரசியல் கன்டென்ட்ட வச்சு விமர்சனம் பண்றதுக்கு விமர்சனங்கள் இல்லன்றதால தான், நீங்க வந்து இந்த மாரி தனி மனித தாக்குதல் பண்றீங்க அப்டின்ட்டு அவங்களும் ஓப்பனா போட்டு அடிச்சிருந்தாங்க ரீசென்ட் மேடையில. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து தவறுங்க. ஒரு பெண்ணை எப்பயுமே அந்த பெண்ணுடைய உடை, அந்த பொண்ணுடைய பாவனை, அழகு இதெல்லாம் வச்சுட்டு அந்த பெண்ணை வந்து இப்படிதான், இதுதான் அவங்களுடைய திறமை, இதுதான் அவங்களுடைய அந்த மேலாண்மை திறமைன்றது வந்து நிர்ணயிக்கவே கூடாது. இந்த இடத்துல வந்து அழகு, இந்த ட்ரெஸ்ஸு, இதை தாண்டி பாவனைகள் இதெல்லாம் வேற. இந்த திறமை, நிர்வாகம், இந்த நல்லா படிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நேர் எதிரானது. இந்த 2த்தையும் வச்சு ஒருத்தவங்கள வந்து டிஃபேம் பண்றாங்க, ஒருத்தவங்கள வந்து நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு தப்பானது. அதற்கு எதிராக கண்டிப்பா எப்பயுமே எல்லாருமே நிக்கணுன்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தனிப்பட்ட தார்மீக ஒரு தர்மம் அப்டின்ட்டு நான் நம்புவேன். ஏன்னா இந்த இடத்துலயும் வந்து அந்த பெண் வேணுமெனே அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆகுது. ஏதாச்சும் ஒரு பொண்ணு, ஸோ ஒரு நெகட்டிவா பேசக்கூடிய ஒரு விஷயத்துல போயிட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்களா? கொஞ்சமாச்சு நம்ம வந்து அதுல கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து ரீசென்ட்டா வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. ஸோ அதற்கு வந்து பயங்கரமா எதிர்வினை ஆற்றியிருக்காங்க அ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நெறைய இன்ஃப்ளூயன்சர், நெறைய பேர் வந்து வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வராங்க. என்ன அந்த மாரி ட்ரெஸ் போட்டா கூட என்னய்யா உங்களுக்கு பிரச்சனை? ஸோ ஒரு பெண்ணை பற்றி தப்பு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா, எந்த அளவுக்குனா இறங்கி போயிடுவீங்களா? எந்த அளவுக்குனா தனி மனித தாக்குதல் பண்ணுவீங்களா? அப்படின்ட்டு நெறைய பேர் இப்ப வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து உண்மையாவே கீர்த்தனா அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய ரியாலிட்டிய வந்து பார்க்கும்போது, ஸோ அவங்க சைட்ல தான் இந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் எடுக்கணுன்ற மாரி தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சர் அதே கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் குழந்தைய வந்து எழுப்பி சில கொஸ்டின்ஸ வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாரி கேட்டது தப்பு. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. அந்த குழந்தையோட முகத்த தமிழ்நாட்டுல எத்தன பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த குழந்தை வந்து அத வந்து சேமா ஃபீல் பண்ணும். நீங்க வந்து மீடியாக்களுடைய அந்த அட்டென்ஷன்லாம் தவிர்த்துட்டு, நீங்க அந்த பெண்ண தனிப்பட்ட முறையில எழுப்பி கொஸ்டின் கேட்டு, "என்னம்மா இங்கிலீஷ் நாலேட்ஜ் இவ்ளோ கம்மியா இருக்கு" அப்படின்ட்டு அந்த டீச்சர்ஸ வந்து கேள்வி கேட்டு, இங்கிலீஷ் நாலேட்ஜ வந்து மேம்படுத்துவதற்கு நீங்க ஏதாச்சும் அதுல வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, தப்பே கிடையாது. அப்படின்ட்டு நம்ம கீர்த்தனா அவர்கள் இதுக்கு முன்னாடி செய்திருக்கக்கூடிய ஸ்கூல்ல போயிட்டு செய்திருக்கக்கூடிய சில விமர்சனகரமான அந்த விஷயங்களை வந்து தட்டி கேட்டிருக்கோம். தப்புன்னு நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம். பட் இந்த சம்பவத்துல வந்து கீர்த்தனா அவர்கள் வந்து விக்டிம்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கீர்த்தனா அவர்களை பற்றி இவங்க விக்டிம் கார்ட் ப்ளே பண்றாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களையே அவங்களுக்காகவே அட்டென்ஷன் சீக் பண்றாங்கன்றது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்று எனக்கு சுத்தமா புரியல. அத்தகைய வாய்கள் வந்து தயவு செஞ்சு நியாயமா பேசுங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். எனவே நண்பர்களே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.